ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, சிம்ம ராசியோட பொதுவான குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதிகாரம், ஆணவம், ஈகோ, அதே மாதிரி எல்லாரையும் அடக்குமுறை பண்ணுறக்கூடிய குணங்கள் எல்லாமே சிம்மராசியில் வந்துடும். ஸோ சிம்மராசி காலப்புருஷ தத்துவப்படி 5ஆம் வீடு. அதே மாதிரி 5ஆம் வீடு தான் நமக்கு குழந்தைகள், முதல் குழந்தையாக இருக்கட்டும், குழந்தைகள்னாலே 5ஆம் வீடு நமக்கு. அது தவிர நம்மளோட பேஷன், மந்திர சித்திகள் எல்லாமே 5ஆம் வீடு. ஸோ இது எல்லாம் அடங்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. ஸோ பிறவிலேயே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக ஆளுமை திறன் கொண்ட நபராக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரையும் தன்னை கட்டுக்குள்ளே வைத்து கொண்டு ஆளுமை பண்ணுற திறமை அதிகமாக இருக்கும். எல்லாரையும் ஈஸியாக வேலை வாங்கக்கூடிய திறமை சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எப்பயுமே தன்னோட மிஸ்டேக் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள விட ஆப்போனண்ட் அதிகமான அறிவு, தொழில்நுட்பம், இல்லைனா ஏதாவது அவங்கள விட சிறந்து ஆப்போனண்ட் விளங்கினாங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. எப்பயுமே அவங்களுக்கு தனித்தன்மை, இது தனியாக இருக்கணும் அவங்களுக்கு. எப்பயுமே சிங்கம் எப்படி ராஜாவில் ராஜாவாக இருக்குமோ அது மாதிரி சிம்ம ராசிக்கு எப்பயுமே தனித்தன்மையோடு இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் புகழுக்கு எதிர்பார்ப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு 10 பேர் அவங்கள புகழ்ந்துகிட்டே இருக்கணும், 10 பேர் அவங்களுக்கு பாராட்டிகிட்டே இருக்கணும். புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் தான் முதல் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்கிட்ட நம்ம ஏதாவது 2 வார்த்தை அவங்கள புகழ்ந்து பேசிட்டாலே போதும், நமக்கு அவங்கக்கிட்டேருந்து காரியம் சாதிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் ப்ளஸ் அவங்களுக்கு. நமக்கு ஒரு ப்ளஸ் இது, பட் அவங்களுக்கு அது மைனஸ். ஸோ முடிஞ்ச வரை சிம்மராசிக்காரங்க எவ்வளோ ஞானம், அறிவு, எல்லா ஆற்றல் இருந்தாலுமே முடிஞ்ச வரை கொஞ்சம் டவுன் ட்ராடனாக இருக்குது. உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்க சனி பகவான், கும்பராசி அதிபதி சனி பகவான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண வைப்பார். ஸோ முடிஞ்ச வரை சிம்மராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எப்பயுமே ஹம்பிளாக, கேர் டேக்கிங்காக இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கிட்ட என்ன நிறையா பாசிட்டிவ் உள்ள ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, அவங்கள மாதிரி யாருமே தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. ரொம்ப கேர் டேக்கிங். பசங்கக்கிட்ட அவங்கள மாதிரி யாருமே பாசம் காட்ட முடியாது. என்ன கேட்டாலும் பசங்களுக்கு வாங்கி தரது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் நம்பர் 1. அதே மாதிரி நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டால் உடனே அவங்க செஞ்சுருவாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. இதெல்லாம் பொதுவான குணங்கள் அவங்களுக்கு. ஸோ மற்றபடி கிரகங்கள் இருக்கிற போது உங்களுக்கு வேறுபாடு வரும். லக்னத்துலேயோ ராசிலேயோ கிரகங்கள் இருக்கும்போது வேறுபாடு வரும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி குணங்கள் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்ம ராசிக்காரங்க கம்மிங் அப் வீடியோஸில் அடுத்தடுத்து வேறு டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ மாத்ரே நமக.